வணக்கம் நண்பர்களே, அட்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பாதாம் கீர் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாதாம் கீரை செஞ்சு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து குடிக்கும்போது ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோடை காலத்துக்கு இது ஒரு சூப்பரான ட்ரிங்க். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாதாம் கீர் செய்கிறதுக்கு நான் இப்போ 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். எந்த பாலாக இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாலை கொதிக்க வைக்கலாம். இந்த பால் கொதிக்க எடுக்கிற டைமில் நம்ம வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 20 பாதாம், கரெக்டாக 20 பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இனி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ரொம்பவே ஸ்மால் குவான்டிட்டி தான் நம்ம இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் நம்ம பால் சேர்க்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுக்கிறோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டிய தேவையில்லை. அதே சமயம் ரொம்ப குறப்பாட்டம் இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப குறப்பாட்டம் இல்லை, அதே சமயம் ரொம்ப பேஸ்டாட்டம் இல்லை. நம்ம ரெசிபியோட ஹீரோவே இந்த பாதாம் தான். ஸோ நீங்கள் 20க்கு பதில் 30 சேர்த்தா கூட நம்மளோட பாதாம் மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலில் நம்ம இனி கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது தான் நம்மளோட பாதாம் மில்க் ஷேக் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறது. கரெக்டாக 2 ஸ்பூன் மட்டுமே சேர்த்தா போதும். இதுலேருந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்மளோட கீர் ரொம்பவே திக்காகிரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தா போதும். நம்மளோட பாலில் இதை சேர்த்தப்பறம் ரொம்ப திக்காகலைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கடையிலேருந்து வாங்கின கஸ்டர்ட் பவுடரில் ஹோம்மேடு தான், நானே செய்தது. கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாலம் கரெக்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது கொதிச்சு ஸ்டார்ட் ஆன அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 7 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் செய்து விடுங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பால் கொஞ்சம் திக்காகும். திக்கான அப்புறம் இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட்டு சேர்க்கலாம். பாதாம் பேஸ்ட்டு சேர்த்த அப்புறம் 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாதாம் பேஸ்ட்டு சேர்த்த அப்புறம் இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இதுக்கு வேண்டிய சர்க்கரை நம்ம சேர்க்கலாம். நான் இப்போது 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப் சர்க்கரையை நான் இதில் இப்போ சேர்க்குறேன். உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கரெக்டாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது அதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பிறகு டேஸ்ட்டு பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் மட்டும் இன்னும் சேருங்க. இப்போ நம்மளோட பால் கொஞ்சமாக திக்காகலை, லிக்விட் பதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் இனி கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது தான் இது கொஞ்சம் திக்காகும். இப்போ உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்சரை இதில் சேர்க்கலாம். சேர்க்குறது முன்னாடி இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே இதை நல்லா கிளறி விடுங்க. கஸ்டர்ட் மிக்சரை இதில் சேர்த்ததுனால நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கிளறி விடலைன்னா அதை அப்படியே கட்டி பிடிச்சிடும், பெரிய பெரிய கட்டிகளாட்ட ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி மிக்ஸ் செய்து கொடுத்துட்டே இருந்தேன். இது திக்காகிறதுக்கு எனக்கு கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சுது. இனி ஃப்ளேவருக்காக நான் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இதே பதில் ஏலக்காய் சேர்த்தா கூட நல்லா இருக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது திக்காகி இருக்குது பாருங்கள். நம்ம கரண்டியில் எடுக்கும் போதே தெரியுது. கரண்டியில் கொஞ்சம் திக்னஸ்ஸாக அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பாதாம் கீர் ரெடி ஆகிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சர்க்கரை சேர்த்த இடத்துல அந்த டைமில் நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்காதீங்க. அப்படி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வெல்லம் நாட்டு சர்க்கரையிலலாம் கொஞ்சம் உப்பு சுவை இருக்கும். அதனால பால் திரிஞ்சு போயிடும். அதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த அப்புறம் பால் கொஞ்சம் கட்டியாகும். கட்டியான அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறோம் இல்லை, ஃப்ளேம் ஆஃப் பண்ணின அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. இனி நீங்கள் இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலேயே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.